ஒதுக்க மாட்டேன், எனக்கு வெற்றி மட்டும் என் மடியில் வந்து விழணும்னா எங்கோடி வரும்? நேரத்தை ஒதுக்குனேன்னா உனக்கு நீ தான் ராஜா. சரியா? நேரத்தை ஒதுக்கு, நீ அதிகப்படியான நேரத்தை கொடு, அதுக்கப்புறம் அது சரியான டைரக்ஷன்ல கொடு. இவ்வளவுதான், 2 தான். நேரம் செலவழிக்கிறேன், அது சரியான பாதையில செலவழிக்கிறேன், வெற்றி வராமலா போயிடும். அவ்வளவுதான். டோட்டலா படிக்க வேண்டியது என்னவோ அது எல்லாத்தையும் கட்ட கட்டமா போடு, இப்படி பாக்ஸ் பாக்ஸா. எப்ப படிச்சாலும் அதுல போய் எழுதி வை. அவ்வளவுதான். இது நீ ஒரு மாசத்துக்கு ஃபாலோ பண்ணு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெஸ்ட் ரிவிஷன் டேபிள் உனக்கே கிரியேட் ஆகிடும். அதாவது டெய்லி நம்ம என்ன பண்றோங்கிறத நோட் பண்ணி வச்சா நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளே ஒரு சூப்பர் ரிவிஷன் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் மாறுபடுது, படிக்கிற நேரம் மாறுபடுது, மென்டல் ஸ்ட்ரென்த் மாறுபடுது. அதனாலதான் உங்ககிட்டயே விட்டுறேன், படிக்க வேண்டியது இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு தலைப்புக்கும் ரிவிஷன் 1ல இருந்து ரிவிஷன் 10 வரைக்கும் பாக்ஸ் போட்டு வச்சு அது எந்த தேதியில படித்தேன், எவ்வளோ நேரம் படித்தேன், எந்த பக்கத்தில் படித்தேன், அதை நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிவிஷன் டேபிளை நீங்களே உருவாக்கிக்கலாம்.